ட்ரம்ப் நிறைய பேசுகிறாரு, நிறைய வரி விதிக்கிறாரு. 40 நாளைக்கு தான் நம்மகிட்ட கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் வாகனங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் பன்னாட்டு சந்தை இந்திய பொருளாதாரத்தினுடைய நிலையும் என்னவாகும்? மோசமாகும். பழிச்ச கருத்தில் மாட்டிட்டோங்க. இப்போ மக்களோட யாரும் விதி சரி, முதல் 2 உலக யுத்தம் அது ஐரோப்பிய யுத்தம் தான், அது உலக யுத்தம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இனி நடக்க போகிற யுத்தம்ங்கிறது வெறும் மத்திய கிழக்கு யுத்தமாக இருக்காது. உலக யுத்தம்னு சும்மா நம்ம சொல்லி ஏமாற்றிக்கிட்டு பாருங்கள். 2 ஐரோப்பிய யுத்தத்தை. உலக யுத்தம்னா என்னன்னு இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான கிரைசஸ் முதல்ல அன்றாட தேவையில் ஒரு பிரச்சனை முதல்ல வரும். வெறும் ஆயில் மட்டும் இல்லை, ஆயில் விலை கூடுச்சுன்னு சொன்னால் எல்லா விலைகளும் கூடும். அன்றாட உணவுப் பொருட்கள் விலையெல்லாம் கூடும். கிரைசஸ் பெருசாக இருக்கும். ஏற்கனவே இங்கே திணறிக்கிட்டு இருக்கான். 100 நாள் வேலை திட்டம் சரி நடக்குமான எல்லா பொம்பளைங்களும் வந்து ரோடு சாலைகள்லையும் ஏரிக்கரைகளையும் படுத்துக்கிட்டு அந்த 120 ரூபாய் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த 120 ரூபாயில் இனிமேல் வாழ முடியுமாங்கிற கேள்வி வரும். கேஆஸ் கண்டிஷன்னா என்னங்கிறது தெரியும். அதெல்லாம் விட என்னன்னா, ஒவ்வொரு நாடும் அறிந்தோ அறியாமலோ தவறு செய்ய நிர்பந்திக்கும். ஒவ்வொரு நாட்டு அதிபர்களும் தவறு செய்யறதுக்கான நிர்பந்தம் வந்துடுச்சு.